வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். குரு வக்ரம் என்பது ஒரு ராசியிலிருந்து பின்னோக்கி அவர் பயணம் செய்து இப்போ மிதுன ராசிக்குள்ள தன் நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த வக்ர பயிற்சி கடகத்திலிருந்து மிதுனத்துக்குள்ள நிகழ்ந்தது. இது டிசம்பர் 5ஆம் தேதி நடந்தது. இந்த குருவின் அடுத்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு மே 31 இரவு வரைக்கும் இருக்க போது. அன்னைக்குதான் உங்களுக்கு குருவின் அடுத்த பயிற்சி. ஏறக்குறைய 6 மாசம் குரு உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போறார். குருவின் ஒவ்வொரு நகர்வுகளுமே பொதுவாக ஒருத்தரோட வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி அமைக்கும். குருதான் பரிபூர்ண சுப கிரகம். நவ கிரகங்களில் முதன்மையான சுப கிரகம் அப்படின்னா அந்த இடத்துல குருதான் இருக்கார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்றதும் அதனாலதான். குருதான் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறதுக்கு உதவி செய்யற கிரகம். பணத்தை பண குவியலை தரக்கூடியவர் குரு பகவான். மஞ்சளை தங்கத்தை திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு நல்ல குண நலன்களையும் நல்ல நபர்களின் அறிமுகத்தையும் ஏன் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், பதவியை தரக்கூடியவர், பாராட்டுகளை பட்டங்களை பதவி உயர்வை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருத்தரோட வாழ்க்கையில் 60% வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர். அப்ப நவ கிரகங்களை மீது 8 கிரகத்துக்கு என்ன வேலை? இந்த 8 கிரகங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில் 40% வெற்றியை தான் தரும். ஆனால் 60% வெற்றியை குரு பகவான் தருவார். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த குருவின் ஒவ்வொரு நகர்வுமே 12 ராசிக்கும் ரொம்ப 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 முக்கியம். அப்படிப்பட்ட குருவின் இந்த வக்ர காலமும் சரி, அடுத்த பயிற்சி வரைக்கும் 6 மாதமும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போறார். ஏற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி, அதிர்ஷ்டம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்க போகுது. அப்ப இது என்னென்ன விஷயத்தில் நமக்கு வெற்றியை தரும்? எங்கே வேகமாக பயணம் செய்யணும்? ஒரு கிரக அமைப்பு சிறப்பா இருக்கும் பொழுது நம்ம வேகமாக பயணம் செய்யணும். எங்கே எச்சரிக்கையா இருக்கணும் அல்லது சற்று கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன்படி செயல்படும் பொழுது வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இவ்வளவு நாள் நடக்கலைங்கிற விஷயங்கள் நடக்கும். நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் முடங்கி கிடந்தீங்களோ, எந்த விஷயத்துல எல்லாம் தத்தளித்தீர்களோ, தவித்தீர்களோ, அதிலிருந்தெல்லாம் விடுதலையை தரக்கூடிய வேலையை குரு செய்வார். ஏன்னா உங்களுக்கு குருவின் ஆதரவு ரொம்ப 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 முக்கியம். அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் இந்த குருவின் வக்ரகால பலன்கள் பெரிய ஏற்றத்தை தரப்போகுது. குரு கடகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்த்தார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து. அப்ப குரு பயங்கர சக்தியோடு இருக்கக்கூடிய காலமாக இந்த 6 மாதமும் இருக்க போகுது. உங்களுக்கு 7ஆம் இடம் சமசப்தமஸ்தானம். அங்கே இருந்து குரு வலிமையோடு தன் வீட்டையே பார்க்கிறார். உங்க ராசிநாதன் குருவே. அதனாலதான் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கௌரவ குறைவாகவோ கண்ணிய குறைவாகவோ அவர்களுக்கு மதிப்பில்லைன்னு நினைத்தால் அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்கள் மிக வேதனையானது, மிக மிக துன்பமாக துயரமாக இருந்த காலம். அதை எல்லாம் நீக்கி குரு உங்களுக்கு சாப விமோச்சனம் தரும் காலம். தன் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது கிடைக்கும் பலன்கள் ஏராளம். அற்புதம் அதிக அளவில் நடக்கும். நீங்க நினைக்காத சில திருப்பங்கள், சந்திப்புகள், ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி யார்? சுக்கிரன். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப லாபம் உயரணும், என்னோட ஆசை நிறைவேறணும். அப்ப இவ்வளவு நாள் எனக்கு நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவதற்கு உகந்த காலகட்டம். அப்ப 11ஆம் இடத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும். இன்னொன்னு 11ஆம் இடத்திற்கும் இப்ப குரு பார்வை இருக்கு. உங்கள் லாபஸ்தானத்திற்கும் உங்கள் ஆசையை நிறைவேற்றும் இடத்திற்கும் குருவின் பார்வையும் இருக்கு. உங்களுக்கு ராசிநாதனான குருவின் பார்வையும் இருக்கு. அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். அப்ப 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் செய்ய என்ன செய்யணும்? 11ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமி உங்களுக்கு லாபாதிபதியாகவும் உங்கள் ஆசையை நிறைவேற்றும் இடத்திலும் இருக்கிறார். அப்ப அவரை வழிபாடு செய்யும் பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் ஆசை நிறைவேறும், லாபம் உயரும். ஆசை நிறைவேறும்னா உங்களுக்கு திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, கடனை கட்ட முடியலையா, தொழிலை விரிவுபடுத்த முடியல, வியாபாரத்துல மந்தம், வேலையில் நிம்மதி இல்லை, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு போட்டியில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு சரியா அமையல, என் திறமையை நான் நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு மந்த நிலைமை இருக்கு,
இது போன்ற எல்லா தடைகளையும் நீக்கும், விவசாயத்தில் பெரிய வளர்ச்சியை தருவதற்கு குருவின் ஆதரவு ரொம்ப 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 அவசியம். அப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை தரும் இந்த காலகட்டத்தை நீங்கள் லக்ஷ்மியின் வழிபாட்டின் வழியாக மேலும் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் இந்த 6 மாதமும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கும் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், சந்திக்கும் விஷயங்கள், செயல்படுத்தும் செயல்கள், எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேற லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை செய்யப்படும். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த வீடியோவும் உங்களுக்கு லைவ்ல வரும் அல்லது ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது நீங்க நோட்டிபிகேஷன் வழியா பார்க்க முடியும். நீங்க உங்களோட பெயர் மட்டுமில்ல, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் பெயரையும் ஒவ்வொருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் தனித்தனி கமெண்ட்ல நீங்க பதிவிட்டீங்கன்னா எல்லோரோட பெயருக்கும் மகாலட்சுமி ஆலயத்துல, அதுவும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒரே விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகின் முதல் ஆலயத்துல உங்களுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். இப்பவே கமெண்ட்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட மறந்து விடாதீர்கள். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக லாபத்தின் அளவு அதிகரிக்கும், உங்களுக்கான ஆசைகள் நிறைவேறும். அடுத்தது குரு உங்க ராசியை பார்க்கும்போது நீங்க இவ்வளவு நாள் யாரையாவது சந்திச்சு ஒரு ஆர்டர் கேட்கணும், ஒரு வேலை வாய்ப்பை பெறணும், அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதவி வரணும்னா இது எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஏன்னா பதவியை குறிக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் பொழுது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அங்கீகாரம் இல்லாமல் ஏங்கியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், உரிய பதவி கிடைக்கும், உரிய மரியாதை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதன் அதிபதி தான் மகாலட்சுமி. அப்ப கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு என்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களின் வெற்றியை உறுதி செய்யும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவிலான வெற்றி எனக்கு கிடைக்கல, என்னோட திறமை அங்கீகாரம் பெறமில்ல, மக்களிடம் பெரிய ரீச் கிடைக்கலனா லக்ஷ்மியின் ஆலயத்தில் அஸ்திர வேள்வியை நீங்க செய்யுங்க. அந்த அஸ்திர வேள்வி யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய சக்தி, உங்களோட திறமை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். பிரம்மாண்டமான பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள். இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா கலைத்துறையும் அரசியல்வாதிகளும் மக்களின் ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க பிரபலத்துவம் பெறுவதற்கு இந்த சுக்கிரனின் வழிபாடு பெரிய அளவிலான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஏற்படுத்தி தரும். பிறந்த ஜாதகத்தின்படி எந்த நாள்ல செய்யணும், என்ன ஹோரையில செய்யணும், என்ன தாராபலம், சந்திரபலம், யோகம், கர்ணம் என்ன அமைப்புல செய்யணுங்கிறத மட்டும் உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முடிவு செஞ்சு அந்த நாள்ல இந்த மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை செய்யும் பொழுது நீங்கள் கலைத்துறையிலோ அரசியலிலோ மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க நபராக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்த்தால் லாபம் பெரிய அளவில் கிடைக்கும். அப்ப இப்ப 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை, வராக்கடனின் அளவு குறையும். நீங்க சொத்து பத்திரத்தை கொடுத்தீங்க, அல்லது பத்திரத்தை அடகு வச்சு பணம் கொடுத்தீங்க, நகையை அடகு வச்சு கொடுத்தீங்க, நகையை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது எம்எல்எம், கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ், பிரைவேட் பினான்ஸ் அல்லது எந்த ஸ்கீம்ல பணம் போட்டு மாட்டி இருந்தாலும் வராம இருந்தாலும் வரும். உங்க பூர்வீக சொத்து ஏதாவது வரல, பாகப்பிரிவினை நடக்கல, அல்லது பாகப்பிரிவினையில உங்களுக்கு பாரபட்சம்னு நீங்க நினைச்சா அது நியாயமாக வந்து சேரும் வேலையையும் இந்த 6 மாத குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கும்ப ராசியை. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யறவங்க, வேலையில திருப்தி இல்ல, நிம்மதி இல்ல, வேற வேலைக்கு முயற்சி செய்யறவங்க, என்னைக்கோ போய் அட்டன் பண்ண இன்டர்வியூல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான போன் கால் வரது போன்றவை எல்லாமே இப்ப நடக்கும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்த, புதிதாக தொழிலை தொடங்குவதற்கு, தொழிலை நவீனமயமாக்குவதற்கு, வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு அல்லது டிஜிட்டலைஸ் பண்றதுக்கோ, மாடர்ன் டெக்னிக்ஸை, மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை உங்க பிசினஸ்குள்ள நீங்க புகுத்துவதற்கு எல்லாம் இந்த பீரியட் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் முயற்சிகள் பலனை தரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கலைங்க, வேலையாட்கள் ஒழுங்கா கை கொடுக்கல, முக்கியமான ஆர்டர் வர நேரத்துல கைவிட்டுட்டாங்கன்னா அதை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. நல்ல வேலையாட்கள், நேர்மையான வேலையாட்கள், வேலையின் அளவு போதுமான அளவு கிடைக்கும், வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். இது எல்லாமே உங்கள் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புத பலன்கள். உங்களோட திருமண முயற்சியும் கைகூடும். நீண்ட காலமாக திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் முடிவுக்கு வரும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும்.
அதே போல் நீதிமன்ற வழக்கு, குடும்ப நலத்திலேயோ அல்லது வேறு எந்த வழக்கு நடந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கும் இந்த 6 மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பேப்பர் எடுத்து எது எதெல்லாம் சிக்கல், எது முதல், எது ரெண்டாவதுன்னு நீங்க ஆர்டர் பண்ணுங்க. அதன்படி நீங்க முயற்சி செய்யுங்க. அதன்படி நீங்க அந்த வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இந்த 6 மாதம் தனுசு ராசிக்கு உன்னதமான மாதம். ஏன்னா அடுத்த மே மாதத்தில் குருவின் பெயர்ச்சியில் குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் போய் மறைவு பெற போறார். அப்ப இந்த 5 மாசம் நீங்க என்ன விஷயத்த செய்றீங்களோ, என்ன ஆக்டிவேட் பண்றீங்களோ, குருவின் அருளை எப்படி நீங்க பெறுறீங்களோ, மகாலட்சுமியின் அருளை எப்படி பெறுகிறீர்களோ, அதை பொறுத்துதான் அடுத்த 1 வருடம் உங்கள் வாழ்க்கை பயணிக்க போகுது. அப்ப இப்பவே நீங்கள் அமைக்கும் அடித்தளம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அகலமாகவும் வையுங்கள். அது உங்களை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய வைக்கும். குரு 8ஆம் இடத்தில் போய் அமரும் காலகட்டத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் சரியான வழிபாட்டு முறையையும் செய்யுங்கள். உங்க ஜாதகத்துல முதல்ல குரு எங்க இருக்கார், என்ன நட்சத்திரத்துல இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதியோட தன்மை என்ன, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறது ரொம்ப 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 அவசியம். எந்த முதலீடு செஞ்சாலும், ஒரு வீடு வாங்குறோம், இடம் வாங்குறோம், வண்டி வாங்குறோம், அல்லது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம், அதுக்கு ஒரு தேதி குறிக்கிறோம், அல்லது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு பேச போறோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், ஏன் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம், கண்டிப்பா நமக்கு இப்ப என்ன தசாபுத்தி இருக்குங்கிறத கரெக்டா தெரிஞ்சு அதன்படி நம்ம வழிகாட்டுதலின்படி செயல்பட்டா மட்டும்தான் நமக்கு வெற்றி வேகமாக கிடைக்கும். 6 மாசம் முடிஞ்ச பிறகு நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இந்த 6 மாசத்துல நீங்க என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அது அடுத்த 1 வருடத்தை உங்களுக்கு அம்சமாக கொண்டுட்டு போறதுக்கு பயன்படும். உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடு லக்ஷ்மின்னு சொல்லிட்டோம். அப்ப லக்ஷ்மியின் ஆலயத்துல தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய டிசம்பர் 12ஆம் தேதி நீங்க செய்யும் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். ஏன் அப்படின்னா இந்த லக்ஷ்மியின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிங்கிறது அதை விட முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்து வருவது உங்களுக்கான எல்லா விதமான தடைகளும், உங்களோட நெகட்டிவா உங்க லைஃப்ல இருக்கிற விஷயங்களை நீக்குவதற்கும் அதை சரி செய்வதற்கும் இந்த வழிபாடு பயன்படும். அடுத்தது தனுசு ராசிக்கு விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அவங்க லைஃப் டைம் வச்சிருக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பெயர் தான் சதுரங்க பந்தம். இது பாம்பன் சாமிகள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக அவர் உருவாக்கி தந்தது. இந்த பந்தம் என்பது மந்திர வடிவிலும் அது எந்திர வடிவிலும் எழுத்து வடிவிலும் எண் வடிவிலும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. இந்த அற்புதமான இந்த பந்தம் என்பது, சதுரங்க பந்தம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கலையும் நீங்க எளிதில் வெற்றி கொள்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான எந்திரம். இந்த எந்திரமும் அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் 12 அன்றைய தினம் யாகத்தில் கலந்து கொண்டு லக்ஷ்மி ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட இந்த எந்திரத்தையும் ஹோமத்திலும் கலந்து கொண்டு நீங்க அன்னைக்கு 6 தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த 6 தேங்காய் தீபம் என்பது லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்த தீபம். 6 என்கிற எண்ணே லக்ஷ்மியின் எண். அப்ப 6 தேங்காய் உடைத்து ஏற்றும் இந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். அப்ப இந்த 6 தேங்காய் தீபம் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த தீபம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, தடையை நீக்கும், தாமதத்தை குறைக்கும், உங்களுக்கு நடக்காத விஷயங்களை வேகப்படுத்தும். நீங்க எதெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களோ அது விலகும், எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கவரப்படும். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சதுரங்க பந்தத்தை பெற்று அன்றைய தினம் லக்ஷ்மியின் ஆலயத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் 6 தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உன்னதமான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒரு நாளைக்கு யூடியூப்ல 1,00,000 வீடியோ வருது. இந்த வீடியோவை நம்ம பார்க்குற மாதிரி ஏன் வரணும் அப்படின்னா கடவுள் முடிவு செஞ்சுட்டார். உங்கள் கஷ்டத்தையும் தடைகளையும் தாமதத்தையும் நீக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் ஒரு உன்னதமான உள்ளதாகவும் மாற்றி அமைக்கிறதுக்கான வழியை அவர் காண்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்ப அந்த வழியை பின்பற்றி அந்த டிசம்பர் 12 நாம் செய்யும் வழிபாடும் அந்த எந்திரமும் உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும். அப்ப இந்த ஒரு நாளை நமக்காக, நம்ம சிக்கல் நீங்குவதற்காக, நம் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக பயன்படுத்திக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்ப கண்டிப்பாக இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவு செஞ்சீங்க. முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் யாகத்தில் கலந்து கொள்ள அனுமதியும், உங்களுக்கான அந்த சதுரங்க பந்தத்தையும் அவர்கள் தயார்படுத்தி வைக்க முடியும். இந்த யாகத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்கும் இந்த எந்திரத்தை உங்களுக்கு வழங்குவதற்கும் 6 தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்வதற்கும் அன்றைய தினம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன்.
அன்றைய தினம் நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம். கூட்டு பிரார்த்தனைக்கு மிக மிக சக்தி அதிகம். அப்ப நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்ப நீங்க எல்லோருமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்யுங்க. அலுவலக நேரம் என்பது காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. அந்த ஆலயம் சேலம் மாவட்டத்திலிருந்து சென்னை போற வழியில சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வந்தா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் இருக்கக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், முதல் ஆலயம். உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு பக்தர்களால் 52வது சக்தி பீடமான ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் டிசம்பர் 12 தேய்பிறை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் வரும். அந்த நாளில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் வழியாகவும் என்று கேட்டுக்கொண்டு ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.